வணக்கம். வாக்கியம் மற்றும் ஸ்ப்ரே ட்ரீட்மெண்ட்கள் குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். வாக்கியம் மற்றும் ஸ்ப்ரே ட்ரீட்மெண்ட்களின் பயன்களை பட்டியலிட முடியும். வாக்கியம் மற்றும் ஸ்ப்ரே ட்ரீட்மெண்ட்களின் ப்ரீ ப்ராசஸை விவரிக்க முடியும். வாக்கியம் மற்றும் ஸ்ப்ரே ட்ரீட்மெண்ட்களை டெமான்ஸ்ட்ரேட் செய்ய முடியும். வாக்கியம் மற்றும் ஸ்ப்ரே மிஷின் என்பது பொதுவாக ப்ரொஃபஷனல் ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்களில் பயன்படுத்தப்படுகிறது. வாக்கியம் மிஷின் டர்ட், அதிகப்படியான ஆயில் மற்றும் இறந்த ஸ்கின் செல்கள் போன்ற அழுக்குகளை சக்ஷன் மூலம் பிரித்தெடுக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த டீப் கிளென்சிங் செயல்முறையில் முகத்தில் உள்ள துளைகள் திறக்கப்பட்டு அதிலுள்ள அழுக்குகள் அல்லது தூசுகள் நீக்கப்பட்டு பருக்கள் வருவதை தடுக்கிறது. இதனால் முகம் சுத்தமாகவும் பொலிவாகவும் இருக்கும். வாக்கியம் செயல்முறையானது மென்மையான முறையில் இறந்த செல்களை அகற்றும் செயலை செய்கிறது. முகத்தின் அவுட்டர் லேயரில் உள்ள இறந்த ஸ்கின் செல்களை அகற்றுவதன் மூலம் ஸ்கின்னின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் மற்றும் முகத்தை ஸ்மூத் செய்கிறது, மேலும் பொலிவான நிறத்தை தருகிறது. வாக்கியம் செயல்முறையின் சக்ஷன் செயலானது தோலின் மேல் பரப்பில் இரத்த ஓட்டத்தை தூண்டுகிறது. அதேபோல ஸ்ப்ரே செய்யும் போது அதில் இருக்கும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஸ்கின்னில் மிஸ்டாக படுகிறது. இது மாய்ஸ்சரைசர்கள், சீரம்கள் அல்லது டோனர்களை நன்கு அப்சார்ப் செய்கிறது. இது டீப் ஹைட்ரேஷன் மற்றும் நரிஷ்மெண்ட்டை ஸ்கின்னிற்கு வழங்குகிறது. வாக்கியம் ட்ரீட்மெண்ட்டின் ப்ரீ ப்ராசஸில் இருந்து தொடங்கலாம். முதலில் பவர் சப்ளைவிற்காக ஸ்விட்சை ஆன் செய்ய வேண்டும். தேவைக்கேற்ப பிரஷரை மினிமம்மில் இருந்து மேக்சிமமாக செட் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னர் வாக்கியம் பட்டனை ஆன் செய்ய வேண்டும். கடைசியாக ஹோஸுடன் வாக்யூம் கப்பை பொருத்த வேண்டும். இப்போது வாக்கியம் ட்ரீட்மெண்ட்கான செயல்முறையை பற்றி அறிந்து கொள்வோம். முதலில் முகத்தை நன்கு கிளென்ஸ் செய்ய வேண்டும். பின்னர் முகத்தில் ஆயிலை தடவ வேண்டும். ஆல்மண்ட் ஆயில் அல்லது ஏதேனும் ஸ்கின்னிற்கு உகந்த நல்ல ஆயிலை பயன்படுத்த வேண்டும். வாக்கியம் மற்றும் ஸ்ப்ரே மிஷினின் ஸ்விட்சை ஆன் செய்ய வேண்டும். சருமத்தில் சக்ஷனின் செயல்முறை மென்மையாக உள்ளதா என செக் செய்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்னர் வரையறுக்கப்பட்டுள்ளபடி ஐப்ரோக்களுக்கு இடையிலும் ஃபோர்ஹெட்டின் இரு புறங்களிலும் ஜென்டிலாக அப்ளை செய்ய வேண்டும். இந்த ட்ரீட்மெண்ட் திறந்துள்ள துளைகளை மூடி தோலை மென்மையாக்க உதவுகிறது. இது வலிக்கு நிவாரணமளித்தல் மற்றும் மசில்களை ரிலாக்ஸாக வைக்க உதவுகிறது. மேலும் பிளாக் ஹெட்களை நீக்கவும், டர்ட்டை பிரித்தெடுக்கவும், ஸ்கின்னை கிளென்ஸ் மற்றும் ஹைட்ரேட் செய்யவும் உதவுகிறது. இப்போது ஸ்ப்ரே ட்ரீட்மெண்ட்டில் உள்ளடங்கிய செயல்முறைகளை பற்றி காண்போம். முதலில் ஹோஸில் இருந்து வாக்கியம் கப்களை நீக்க வேண்டும். ஹோஸுடன் ஸ்ப்ரே பாட்டிலை பொருத்த வேண்டும். பின்னர் ஸ்ப்ரே பட்டனை ஆன் செய்ய வேண்டும். ஸ்ப்ரேயின் வேகத்தை சரிசெய்து மென்மையாக ஸ்ப்ரே செய்ய வேண்டும். பின்னர் வரையறுக்கப்பட்ட முறையில் ஸ்ப்ரே ட்ரீட்மெண்ட்டை செய்ய வேண்டும். வாக்கியம் சக்ஷன் செயல்முறைக்கு பின்னர் சருமம் புத்துணர்ச்சி பெற இந்த ட்ரீட்மெண்ட் உதவுகிறது. புத்துணர்ச்சி தருவதற்காக ஸ்ப்ரேயில் வாட்டர் அல்லது எசென்ஷியல் ஆயில்கள் போன்ற வாசனை பொருட்களை சேர்க்கலாம். வாக்கியம் மிஷினை சலூனில் பயன்படுத்தும் போது கிளையண்டின் பாதுகாப்பு மற்றும் உகந்த ரிசல்ட்டை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டியவை மற்றும் பின்பற்றக்கூடாதவை என சில முக்கிய வழிமுறைகள் உள்ளன.
நினைவில் கொள்ள வேண்டிய சில பொதுவான வழிமுறைகள் இதோ. வாக்யூம் மெஷினை உபயோகப்படுத்துவதற்கு முன்னர் கிளையண்டின் ஸ்கின் கண்டிஷனை கண்டறிய வேண்டும். வாக்யூம் ட்ரீட்மெண்ட்டை தொடங்குவதற்கு முன்னர் கிளையண்டின் ஸ்கின்னை நன்கு கிளென்ஸ் செய்ய வேண்டும். கண்களை சுற்றி மூக்கு அல்லது வெடிப்பு உள்ள இடங்கள் அல்லது எரிச்சலூட்டும் தோல் போன்ற சென்சிட்டிவான பகுதிகளில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். மாசுக்கள் அல்லது பாக்டீரியா போன்றவை பரவாமல் தடுக்கவும் கிளையண்டின் சுகாதாரத்தை பராமரிக்கவும் ரெகுலராக வாக்யூமை சுத்தம் செய்ய வேண்டும். ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னர் கிளையண்ட்டுக்கு சரும பராமரிப்புக்கான அறிவுறுத்தல்கள், எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பயன்படுத்த வேண்டிய சரும பராமரிப்பு பொருட்கள் குறித்த தெளிவான அறிவுரையை வழங்க வேண்டும். ட்ரீட்மெண்ட் செய்யப்படும் இடத்திற்கு ஏற்ப தகுந்த மற்றும் கிளையண்டின் தேவைக்கேற்ப வாக்யூம் டிப்பை செலக்ட் செய்ய வேண்டும். வெவ்வேறு உடல் பகுதியான ஃபேஸ் அல்லது பாடிக்கு ஏற்ப டிஃபரண்ட் வாக்யூம் டிப்கள் உள்ளன. குறைவான சக்ஷன் அளவில் தொடங்கி கிளையண்டின் சௌகரியம் மற்றும் அவர்கள் பொறுத்துக்கொள்ளும் அளவிற்கு சக்ஷன் அளவை அதிகரிக்க வேண்டும். கிளையண்டின் ஸ்கின் மீது வாக்யூம் டிப் பயன்படுத்தும் போது மெதுவாகவும் மென்மையாகவும் மற்றும் செயல்முறையானது சீராகவும் இருக்க வேண்டும். காயம் அல்லது ரெட்னஸை தடுக்க இயக்க செயலை ஒரே இடத்தில் அதிக நேரம் வைத்து இருப்பதை தடுக்க வேண்டும். சிவியர் ஆக்னே, ரொசீஷா அல்லது ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன்கள் போன்ற சில ஸ்கின் கண்டிஷன்கள் உடைய கிளையண்ட்களுக்கு வாக்யூம் மெஷினை பயன்படுத்தக்கூடாது. இந்த ட்ரீட்மெண்ட் இவர்களுக்கு ஏற்றதா என கிளையண்ட் அல்லது ஸ்கின் கேர் ப்ரொஃபஷனலுடன் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். சன்பர்ன், எரிச்சலூட்டும் அல்லது வெடிப்பு உடைய ஸ்கின் ஆகியவற்றிற்கு வாக்யூம் மெஷினை பயன்படுத்தக்கூடாது. ட்ரீட்மெண்ட் தொடங்குவதற்கு முன்னர் அந்த ஸ்கின் குணமடைந்த நிலையை அடையும் வரை காத்திருக்க செய்ய வேண்டும். வலி, அசௌகரியம் அல்லது சரும சேதத்திற்கு வழிவகுக்கும் அதிக சக்ஷன் அளவை பயன்படுத்தக்கூடாது. செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் சலூனில் சேஃப் மற்றும் வாக்யூம் மெஷின் ட்ரீட்மெண்ட்டை திறம்பட மேற்கொள்ள உதவுகிறது. அதேபோல ஸ்ப்ரே மெஷினை பயன்படுத்தும் போது செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவைகள் இதோ. ஸ்ப்ரே ட்ரீட்மெண்ட்டுக்கு கிளையண்டை முறையாக ப்ரிப்பேர் செய்ய வேண்டும். மேலும் இதில் ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட்டிங், கிளீன் மற்றும் ட்ரையாக இருப்பதை உறுதிப்படுத்துதல் மற்றும் ட்ரீட்மெண்ட்டின் போது என்னென்ன அணிந்திருக்க வேண்டும் என்பதை பற்றிய தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்களை வழங்க வேண்டும். ப்ரொடெக்டிவ் காகிள்ஸை வழங்கி ஸ்ப்ரே ட்ரீட்மெண்ட்டில் இருந்து கிளையண்டின் கண்களை பாதுகாக்க வேண்டும். ஸ்ப்ரே அப்ளை செய்யும் போது ஒரே மாதிரியான இடைவெளி மற்றும் ஆங்கிளையும் மெயின்டைன் செய்ய வேண்டும். நீங்கள் பயன்படுத்தும் ஸ்ப்ரே மெஷினின் தயாரிப்பாளரின் அறிவிப்புகளை பின்பற்ற வேண்டும். ஸ்ப்ரேவை ஈவன் மற்றும் ஓவர்லாப் மோஷனில் அப்ளை செய்து யூனிஃபார்ம் கவரேஜை உறுதி செய்து கொள்ள வேண்டும். எளிதில் தவறிவிடக்கூடிய எல்போக்கள், நீக்கள் மற்றும் அண்டர்ஆர்ம்கள் போன்ற இடங்களில் கவனம் செலுத்த வேண்டும். தயாரிப்பாளரின் அறிவிப்புகளை பின்பற்றி ஸ்ப்ரே மெஷினை சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் பராமரித்து மெஷின் திறம்பட செயல்படுவதையும் சுத்தமாக இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலுடன் ஆலோசித்து அனுமதி பெறாத வரை ஆஸ்துமா அல்லது அலர்ஜிஸ் போன்ற ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்கள் அல்லது சென்சிட்டிவ் ஸ்கின் உடைய கிளையண்ட்களுக்கு ஸ்ப்ரே மெஷினை பயன்படுத்தக்கூடாது. கரைப்படுதல் அல்லது பாக்டீரியா தொற்றை தடுப்பதற்கு ஸ்ப்ரே மெஷின் மற்றும் அதன் உபகரணங்களை உபயோகப்படுத்துவதற்கு முன்னும் பின்னும் நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் சானிடைஸ் செய்வதற்கு தவறக்கூடாது.
செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் சலூனில் சேஃப் மற்றும் வாக்யூம் மெஷின் ட்ரீட்மெண்ட்டை திறம்பட மேற்கொள்ள உதவுகிறது. இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். வாக்யூம் மற்றும் ஸ்ப்ரே முறையானது அதிக பொலிவு மற்றும் ஸ்கல்ப்டான முகத்தை வழங்குகிறது. ஸ்கின்னில் ஆயிலை தடவி வரையறுக்கப்பட்ட முறையில் மென்மையாக வாக்யூம் ட்ரீட்மெண்ட்டை செய்ய வேண்டும். ஸ்ப்ரே ட்ரீட்மெண்ட்டில் ஸ்ப்ரேயின் வேகத்தை சரி செய்து வரையறுக்கப்பட்ட முறையில் மென்மையாக செய்ய வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். வாக்யூம் மற்றும் ஸ்ப்ரே ட்ரீட்மெண்ட்கள் குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.